இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ஆபக்கூக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டின் பொதுக்காலம் 27ஆம் ஞாயிறு. இன்று தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். மற்றும் தங்கள் பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் வியாகுல தாய்மரியின் ஆறுதல் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். இன்று நாம் ஏதோ ஒரு சிந்தனையில் மன அழுத்தத்தில் இருக்கிறோம் என்றால் அதற்கு என்ன காரணம்? நாம் நேற்று, போன மாதம், போன ஆண்டு யோசிக்காமல், ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்காமல், ஜெபிக்காமல் செய்த ஏதோ ஒரு செயல், சொன்ன ஏதோ ஒரு சொல், எடுத்த ஏதோ ஒரு முடிவு, நம்பக்கூடாத நபரை நம்பியது, இதுதான் காரணமாக இருக்க முடியும். அதே போல நாளை நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் இன்று எப்படி வாழ்கிறோம், என்னென்ன செய்கிறோம், என்னென்ன பேசுகிறோம், யாரை நம்புகிறோம், எப்படி ஜெபிக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம் நண்பர்களே. இதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். விவேகத்துடன் நம் வாழ்க்கையை கையாள வேண்டும். சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர் என்று கூறுகிறது. இன்று யாரையும் கஷ்டப்படுத்தாமல், ஏமாற்றாமல் நாம் வாழும் உழைப்பும் வாழ்க்கையும் தான் நாளை நம் பிள்ளைகளை வாழ வைக்கும், அவர்களை பாதுகாக்கும். நேர்மை, அது மிக அழகான அருமையான சொல், வார்த்தை. இப்போதெல்லாம் அந்த குணத்தை பலரிடம் பார்க்க முடியவதில்லை. கூட பிறந்தவர்கள், நண்பர்கள் கூட அக்காவிற்கும் தம்பிக்கும் எதுவுமே கிடைக்கக்கூடாது, எல்லாம் தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் என்று வாழும் உலகம் இது. ஆனால் அதன் மத்தியிலும் இந்த வானம் இன்னும் மழையை பொழிகிறது, இந்த மண் தன் விளைச்சலை தருகின்றது என்றால், கொரோனா நேரத்தில் பார்த்தோமே, தனக்கு தொற்று வந்துவிடும் என்று தெரிந்தும் சேவை செய்ய வந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், காவல் தொழிலாளர்கள், தன் வகுப்பில் இருக்கும் அனைத்து ஏழை மாணவர்களும் படித்து பட்டம் பெற வேண்டும் என்று தன் சொந்த காசை போட்டு ஸ்நாக்ஸ், ஃபுட், ட்ரெஸ், புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து பாடம் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்கள், நல்லவர்கள், இவர்களால் தான் இந்த உலகம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. நாமும் உண்ணுகிறோம், குடிக்கிறோம், உறங்குகிறோம், உயிரோடு வாழ்கிறோம். இல்லை என்றால் என்றோ இந்த உலகம் அழிந்து போயிருக்கும். சில நல்லவர்கள் இன்னும் இங்கே உண்டு. அவர்களில் ஒருவராக நாமும் இருக்க வேண்டும். இதுதான் இயேசு ஆசைப்படுவது. சரி, இன்றைய 2ஆம் வாசகம் என்ன கூறுகிறது? நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்து வெட்கமடைய தேவையில்லை என்கிறது. ஆக இயேசுவிற்காக நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் தைரியமாக, தில்லாக செய்யலாம். சில நேரங்களில் எல்லோரும் ஒரு வழி போவார்கள். அது தவறு என்று உங்களுக்கு தெரிந்தால், நீங்கள் அது தப்பு, சரியில்லை, இப்படி செய்யக்கூடாது, நியாயம் இல்லை என்று உணர்ந்தால் மறுவழி தைரியமாய் தனியே போங்கள். இயேசு உங்களை தனித்து விடவே மாட்டார். சூழ்நிலை, தனிமையான சூழ்நிலை, தனித்து விடப்பட்ட நிலை சில காலம் இருக்கும். ஆனால் உங்களை இயேசு விட்டு விடவே மாட்டார் நண்பர்களே. நல்ல மனிதர்களால், நலம் தரும் வார்த்தைகளால் உங்களை தேற்றுவார், வெற்றி தருவார், நியாயம் வெளிவரும், உங்கள் பக்கம் இயேசு நிற்பார். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் வேறு ஒரு விதமாய் கூறுகிறது.
கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் கூட காட்டு அத்திமரம் வேரோடு பெயர்ந்து போகுமாம், கடலில் போய் வேரூன்றி நிற்குமாம், உங்களுக்கு கீழ்ப்படியுமாம். அதுபோலதான் எல்லாம் இயேசுவிற்கு கட்டுப்பட்டுத்தான் இந்த உலகத்தில் இருக்கிறது. இயேசு சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆக இன்று நாம் வசனத்தில் கேட்டது போல, நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். நேர்மை மட்டும் உங்களுக்குள் இருந்தால் போதும், அது உங்களை எப்போதுமே கைவிடாது நண்பர்களே. அவ்வளவு உயர்ந்த குணம் நேர்மை என்னும் குணம். செபிக்கலாமா? இயேசுவே, நீரே எங்கள் மீட்பின் பாறை, உம்மை போற்றுகிறோம். நன்றியோடு புகழ்பாக்களோடு உமது திருமுன் வருகின்றோம். எங்களை உருவாக்கிய ஆண்டவரை தாழ்பணிந்து வணங்குகின்றோம். எங்களை எல்லா தீங்கில் இருந்தும் பேணி காத்தருளும் இயேசுவே, பாதுகாத்தருளும் இயேசுவே. சின்ன பொறுப்பிலிருந்து பெரிய பொறுப்புகள் வரை எதை நீர் எங்களுக்கு தந்தாலும் நேர்மையோடு நாங்கள் செய்து வாழ அருள்தாரும் இயேசுவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.